فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை 33வது சூறாவில் 27 வரை பேசியிருந்தோம். அதை பற்றி மேற்கொண்டு கேள்வியும் கேட்டிருந்தோம். இப்பொழுது 28வது ஆயத்தை படிப்போம். நசீர் படிங்க. 28 சத்தம் போடுவேன் படிங்க. நபியே, உம்முடைய மனைவிகளிடம் நீர் கூர்வீராக, நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் இதன் அலங்காரத்தையும் நாடுவீர்களே ஆனால் வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்கிறேன். இப்பொழுது ரசூல் செய்ததை ஒழுங்காக படித்தீர்களா, பார்த்தீர்களா? அவர் என்ன செய்தார் என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களா? அது முதல் வரி என்ன போட்டிருக்குது? ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிற ஆண்டவன்? நபியே, உம்முடைய மனைவிகளிடம் நீர் கூர்வீராக. நிறுத்துங்க நசீர். இப்போ ரசூல அவரே தன் மனைவிமார்களை பார்த்து சொல்லுகின்றாரா, அல்லாஹ் சொல்லுகின்றானா? அல்லாஹ் சொன்னதை சொல்றாரு. இப்போ எப்படி ஓதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதுங்க சார். பார்த்துங்க தான் ஓதுன மாதிரி. இப்போ நான் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு படிச்சே போயிருப்பீங்க. யாருக்கு சொல்லி அவர் இதை பற்றியே நினைக்கவே இல்லை. முதல் ரசூலை பற்றி புரிஞ்சுக்கணும். அவருக்கு இந்த மனைவிமார் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாவிட்டாலும் ஒன்று தான். அவருக்கு இதை பற்றி அவருக்கு ரசூலுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஒழுங்காக இருந்தால் இருக்கட்டும், பிடிக்கவில்லை என்றால் போகட்டும். அந்த எண்ணத்தோடு தான் வெளியே சொல்லவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. அந்த எண்ணத்தோடு அல்லாஹ் சொன்ன வேலை இறைஞ்சிருக்கு, அதை நான் முடிக்கணும், அந்த எண்ணத்தோடு அவர் வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. இப்போ நல்லா கூர்ந்துக்கான இந்த ஆயத்தை எப்படி ஓதுன்னு, எப்படி புரிஞ்சுக்கன்னு பார்த்துக்கணும். முதல்ல நீங்கள் அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இவங்களை கொஞ்சிட்டு இருக்கணும், இவங்க வெளியே கூட்டி போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சாப்பிடணும், இந்த பேச்செல்லாம் கிடையாது. இந்த எண்ணமே கிடையாது அவருக்கு. அவர் எப்படி திருமணம் பண்ணார், எப்படி பண்ணார் தனி விஷயம். உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். அதை அல்லாஹ் நபியை பார்த்து இந்த மாதிரி கூறுவீராக என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்றான். ரசூலும் அவ்வாறு சொல்லிவிட்டார். ஏன் அல்ல இந்த மாதிரி செய்ய சொல்ற? அப்படி பேச்சே கிடையாது. அதான் முக்கியம். இல்லை அவங்கப்பா இருந்துட்டு போட்டியா அல்ல அப்படின்னு அல்லாட்டையும் சொல்லல. அவர் காரணம் என்னவென்றால், இந்த பெண்கள் எப்படி ரசூலுக்கு விரோதம் நடக்கின்றார்களா, ஒழுங்கா நடக்கின்றார்களா, ரசூலுக்கு விரோதமாக நடக்கின்றார்களா என்ற விஷயத்தை அல்லாஹ் கண்காணித்து வருகின்றான். ரசூலுடைய மனைவிமார்களை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல எப்படி ஓதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி விஷயத்தை எடுக்கணும்னு புரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும், தேவைகளையும், வாழ்க்கையும் அல்லாஹ் பூர்ணமாக ஒப்படைச்சு நீங்கள் அல்லாஹ் வேலை செய்யணும். இதுக்கு தான் அல்லாஹ் ரசூலை பின்பற்றுங்கள்னு சொல்கிறான். அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வருகின்றேன். நான் சொல்லுவதை நபியே நீர் கூறுவீராக சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ஒப்படைச்சு சொல்லிட்டான். நான் போகிற போக்கு, நான் எடுக்கின்ற செயல்கள், நான் பேசுகின்ற பேச்சு உங்களுக்கு புரியவில்லை என்றால், பிடிக்கவில்லை என்றால் வாருங்கள்,
இந்த உலக வாழ்க்கை தான் உங்களுக்கு பிடிச்சதுன்றால் வாருங்கள், உங்களுக்கு வேண்டிய பணம், செல்வம், பணம், துணிமணி எல்லாம் கொடுக்குறேன், நல்லபடியாக உங்களை விடுதலை செய்ய ரிலீஸ் பண்ணிடுறேன், போயிருங்க, போய் சந்தோஷமாக எப்படி வாழணுமோ சந்தோஷம் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுக்கு அல்லாஹ் இந்த வஹி அறிவித்து, ரசூல் அப்படியே என்ன ஏது என்று கேட்க அப்படியே சொல்லி விட்டார் அவருடைய மனைவிமார்களிடம். இப்படி சொல்லுவாங்க, ரசூல் சொல்லுவாங்க என்று அந்த மனைவிமார்களும் எதிர்பார்க்கவில்லை. இந்த மாதிரி வஹி வரும், அல்லாஹ் சொல்லுவான், அதை பற்றி எது இருந்தால் அல்லாஹ் சொல்லிட்டான்னா அடுத்த செகண்டே செய்கிறதா நபியுடைய வேலை. இப்போ புரிஞ்சதோ எப்படி இந்த வார்த்தை வருது, யார் மூலம் வருது, எப்படி அவர் ரியாக்ட் பண்ணார், ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, ரசூல் ரியாக்ஷன் எப்படி இருந்தது பார்த்துக்கிட்டீங்களா? யாராவது இந்த மாதிரி செய்யக்கூடிய மனிதரை நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்துக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிக்க வந்துடுவீங்களா பெண்ணாட்டியா? அவன் மேலே ஆயிரத்தை பொய்ப்படியெல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணுறாதான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ படியை பொண்ணு போட்டுருக்கீங்களா? அவ்வளோ தூரம் மனிதர் இருக்க ஆம்பளைங்க இருக்கிறாங்களா இன்னைக்கு? இல்லை. அப்படியே செய்த மனிதரை நான் கண்ணால் பார்த்துட்டேன், நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த மாதிரி போனவங்களை பற்றி நான் எதுவும் கேள்விப்பட்டது இல்லை, பார்த்ததும் கிடையாது, இன்னும் நடந்ததும் கிடையாது. ஆனால் இப்பொழுது நான் ஒரு நபரை கண்ணால் பார்த்து விட்டேன், அந்த நபரை பற்றி சொல்ல எனக்கு விரும்ப இல்லை, இருக்கின்றான். அதே போல் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியாது. நீங்க இப்பொழுது செய்ய வேண்டியது, உங்களுக்கு உங்களுடைய மனைவிமார்கள் உங்களை பிடிக்கவில்லை, நான் தனியாக போகிறேன் என்று முடிவு செய்து விட்டார், அடுத்த செகண்டை ஏன் போகிறேன், எதுக்கு இப்போ, ஏன் என்னத்தை பார்த்து கேட்க தேவையே இல்லை, தாராளமாக போங்கன்னு உங்கள்கிட்ட வாய் ரசூல் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வாயிலிருந்து வார்த்தைகள் வரணும். இதுதான் ரசூலையும் அல்லாஹையும் பின்பற்றி நடக்கக்கூடிய முறை. உன் வேலை என்ன? இந்த உலகத்தில் இந்த குர்ஆன் படி நடந்து வாழ வேண்டும் தான் என்னுடைய கட்டளை. அந்த கட்டளையில் ஒன்று 33:28. அதான் ஓ வேலை. மற்றபடி எதுக்கு நீ விடக்கூடாது. அல்லாஹ் வார்த்தை சொல்லிட்டாண்டா அதான் உன் வேலை, அதான் உன்னுடைய செயல், அதான் உன்னுடைய பேச்சு. எதை பற்றி கவலைப்படக்கூடாது. இதுதான் எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து இருக்குது 9:24 9:24 அவ்வளோ அடங்கி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறங்க, விட்டுறாதீங்க, கூர்ந்து கவனிங்க, ஒவ்வொரு ஆயத்தையும் கூர்ந்து கவனிங்க. இந்த 9:24 9:24 படி நிறைய ஆயத்துக்கள் இருக்கின்றன. உங்களுக்கு ஒன்னே உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன். ஆகவே இதை பற்றி நீங்க எந்த கவலையும் படக்கூடாது. உங்களுக்கு செய்யக்கூடிய அல்லாஹ் உங்களை தன்னுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் அமைத்திருக்கின்றான். அவன் சொன்ன வேலை என்னவென்று குர்ஆன் இருக்கின்றது. அதை நீங்க அல்லாஹ்விடம் கேட்டு செயல்படுத்த உங்க வேலையை தவிர என் பொண்டாட்டி, அண்ணன், தம்பி, அக்கா, அப்பா, அம்மா, என் வீடு, நான் பிஸ்னஸ்ஸு, இந்த பணம், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அதான் 9:24 சார். ஒழுங்காக எல்லாரும் படிச்சுக்கிறங்க. 9:24 அதன் கணக்காக உங்களால் முடியுமா? அதான் உங்கள் வேலை. இப்போ அல்லாஹ் சொன்னதை அவங்க சொல்லிட்டான், முடிஞ்சு வச்சுக்காது. மற்றபடி அல்லாஹ் வேலையை பார்க்க பயன்பட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? யாரை கவனிக்கணும்னு பார்த்தீங்களா? அந்த நபி ஒவ்வொருத்தரும் தன் பொண்டாட்டி என்ன செய்கிறா, ஒழுங்காக சாப்பிட்டெல்லாம் போனாலா வந்தால் இப்படி தான் எல்லாம் இருக்கணும், எல்லாம் இருப்பாங்க. ஆனால் நபி அந்த வேலை கிடையாது. அல்லாஹ் அவருடைய ஒய்ஃபை கண்காணிச்சுட்டே இருக்கிறான். நபி செய்கிற வேலையை அல்லாஹ் செய்கிறான், பார்த்துக்கிறேன். நபி செய்து அல்லாவே நபியே பார்த்து ஏமா இப்போ எப்படியாவது போயிடுமா அப்படின்னு அவரே குறிப்பிட்டு போக சொல்ல வேண்டியது. எனக்கு தேவையே கிடையாது. நான் டைவர்ஸ் பண்ணுறதோ, டிவோர்ஸ் பண்ணுறதோ, விவாகரத்து பண்ணுறதோ, தலாக் பண்ணுறதோ வேலையே கிடையாதுப்பா என்கிட்ட.
இருந்தார்களே சொல்லிதான் போட்டேன். என் வேலை அல்லாஹ் சொல்ற வேலை நிறைஞ்சிருக்குது. இதற்காக நான் இந்த உலகத்துக்கு வந்துருக்கிறேன். அதான் அவருடைய பாணி, நம்ம ரசூலுடைய ஸ்டைல் ஆஃப் லிவிங், இஸ்லாமிக் லைஃப். புரிஞ்சுக்கிட்டு இது வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு எங்கேயும் அல்லாஹ் குர்ஆனில் கல்யாணம் கட்டாய கல்யாணம் பண்ணணுன்னு, வயசு வச்சா கல்யாணம் பண்ணான்னு அந்த பேச்சே இஸ்லாத்தை கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் தான் அலையிறீங்க. பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்க நீங்கள் தான் அலையிறீங்க. இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லலை. ரசூலை பின்பற்றுங்க. இப்போ இவ்வளோ கண்காணிச்சு இந்த பொண்ணுங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நபியே இந்த விஷயத்த சொல்லுங்க. பொண்ணை பற்றி ஒன்றும் சொல்லலை, பொண்டாட்டிகளை பற்றி ஒன்றும் சொல்லலை, ரசூலுடைய மனைவிமார்களை பற்றி ரசூல் எதுவும் சொல்லலை. ரசூல் நான் சொன்ன சொல்லுங்க, இந்த பொம்பளைங்க பார்த்து அவன் முடிச்சு வச்சு ரசூல் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ இந்த பெண்களுக்கு இந்த குரான் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல, உலக வாழ்க்கை பிடிச்சது போல தெரியுது அப்படி சொன்னாலே தெரிஞ்சுக்கிட்டா. உடனே அல்லாஹ் சொன்னது அப்படியே சொல்லிட்டார். நபியே நீர் கூறும் மனைவிகளை பார்த்து சொல்லிட்டார். இந்த மாதிரி ஒருத்தன் மனிதன் செஞ்சான்னா அவன் மனுஷன். எந்த படியும் பெண்கள் மீது போடாம, மனைவி மீது போடாம, அவங்க விருப்பத்துக்கு நீங்க எப்படி வாழ ஆசை அதே வாழுங்கம்மான்னு சொல்லி ஒருத்தன் தன் மனைவிமார்கள் இவ்வளோ அன்பா மரியாதைன்னு சொல்லி வச்சான்டா அவன் மனுஷன். அவன் இஸ்லாத்து உள்ளவன், அவன் குர்ஆனை பின்பற்றி நடக்கிறவன், அவன் அல்லாஹ்வை பின்பற்றி தூதரையும் பின்பற்றி நடக்கக்கூடியவன் ஆகின்றான். புரிஞ்சது அவளுக்கு? பார்த்துக்கிறேன். உங்களுடைய வேலை இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விட வேண்டும். நல்லா பார்த்து எப்படி அல்லாஹ் ரசூலுடைய மனைவிமார்களை கவனிச்சு பாருங்க. இதுதான் இது முக்கியமான விஷயம். என்ன கேட்டால் ரசூலுடைய மனைவிமார்களை அல்லாஹ் எவ்வாறு கண்காணித்து கொண்டும் நோட்டமிட்டு கொண்டும் ரசூலுக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறான் என்று பார்த்துக்கிறோம். முதல்ல இப்போ அது என்ன மாதிரி 95 96 அவர் விவாகரத்து செய்துவிட்டு அவர் மனைவிட்ட ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. அது நியூஸை போய் இன்னொரு மனைவிட்ட சொல்லிடுறாங்க. அது 93 ஏழு அதில் 90 இல்லை 66 எடுக்கமா 66 3 4 பாருங்க. 66வது சூறாவில் அதில் ஒரு விஷயம், நபி ஒரு மனைவிட்டு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்கங்க, எல்லாம் எடுத்துக்கங்கப்பா. 66ல் 66ல் 3 படிங்க படிங்க. நீங்கள் இங்கே பிள்ளை படிங்க படிங்க. மேலும் சரி படிங்க, சத்தம் படிங்க படிங்க. மேலும் நபி தம் மனைவியர் ஒருவரிடம் ஒரு செய்தியை ரகசியமாக ஆக்கி வைத்தபோது அவர் மற்றொருவருக்கு அதை அறிவித்ததும் விஷயத்தை அல்லாஹ் நபியாகிய அவருக்கு வெளியாக்கி வைத்தான். கொஞ்சம் இருங்க நசீர். இப்போ இதுவரையும் புரிஞ்சு என்ன கேட்டால் இப்பால புரிஞ்சுக்கிறங்க, ரசூலுக்கு 2 மனைவிகள் இருக்கின்றார்கள் புரிஞ்சுக்கிறங்க. 2க்கு மேலே கிடையாது என்று புரிஞ்சுக்கிறங்க. தேவையில்லாம 5 மனைவி 7 மனைவி தேவையில்லாம் ரசூலுக்கு எப்போ அநியாயம் செய்யணுமோ செஞ்சுட்டு பேசிட்டுருக்காங்க. நான் குர்ஆன்லேருந்தே உனக்கு காட்டுறேன். 2 மனைவிகள் இருக்கின்றார்கள். ஒரு மனைவியிடம் ஒரு விஷயத்தை ரசூல் கூறினார். அந்த மனைவி என்ன செய்தால் தெரியுமா? போய் இன்னொரு மனைவியிடம் இந்த மாதிரி ரசூல் என்ன சொன்னார் என்று கூறிவிட்டார். சரியா? இதை புரிஞ்சுட்டீங்களா சார்? நல்ல மெதுவாக சொல்கிறேன். புரிஞ்சு உங்களுக்கும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கேட்டுக்கிறேன். விஷயத்தை ஒழுங்கு அப்படி மனசுலே பதிஞ்சிடலாம். மனப்பாடம் பண்ண தேவை. சொல்லும் போது விஷயம் புரிஞ்சிடும். அப்படியே என்னைக்கு மறக்காமல் நீங்கள் இருப்பீங்க. இப்போ ஒரு மனைவிட்ட சொன்னது இன்னொரு மனைவிட்ட போய் அந்த பெண்ணு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அப்புறம்
அதில் சிலதை தெரிவித்தும் சிலதை தெரிவிக்காது புறக்கணித்தும் இருந்தார். இப்போ கொஞ்சம் முதல்ல படிக்காத சொல்லிய ரகசியத்தை சொல்லிய போது அறிவித்து விட்டு அப்புறம் அவர் அதில் சிலதை தெரிவித்தும் சிலதை இல்ல, அதுக்கு முந்தி, தெரிவிக்காது அதுக்கு முந்தி. புறக்கணித்தும் இருந்தார். அதுக்கு முந்தி அவ்விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு வெளியாக்கி வைத்தார். அவ்விஷயத்தை அல்லாஹ் ரசூலுக்கு வெளியாக்கி விட்டான். அந்த ரசூல் ஒரு பெண்ணிட்ட சொல்லி அந்த பெண்ணு இன்னொரு மனைவிட்ட சொன்ன விஷயத்த அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப்ட இந்த மாதிரி சொன்னீங்க, அந்த மனைவி என்ன பண்ண கேட்டால் இன்னொரு மனைவியிடம் போய் இந்த விஷயத்த சொல்லிட்டாப்பா அப்படின்ட்டு அல்லாஹ் ரசூலுக்கு அறிவிச்சிட்டான். சரியா ரசூல் புரியுதா? அதான் அதை அப்படி சொன்னேன். இப்போ அல்லாஹ் ரசூல் ரசுதாப்பா, நீங்க ஒரு ரகசியம் சொன்னீங்க ஒரு மனைவியிடம், அந்த மனைவி என்ன செய்ய தெரியுமா, இன்னொரு மனைவியிட்ட போய் அந்த ரகசியம் சொல்லிடுச்சு என்று அந்த சொன்ன விஷயத்தை ரசூலுக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டான். நல்ல எப்படி அல்லாஹ் உதவி செய்ய, நீங்க மட்டும் அல்லாஹ் பக்கம் நீங்க தோற்ற முழுமையா நீங்க திரும்பி விட்டார், உங்களையும் உங்க குடும்பத்தினரையும் உங்க மனைவிமாரையும் பார்க்கிற பொறுப்பு அவன் எடுத்துக்கிறான்ப்பா, அவன் எடுத்துக்கிறான். நீங்க அடிச்சு பிடிச்சி திட்டி எல்லாம் பண்றீங்க, அநியாயம் பண்றீங்க, பண்ணாதீங்க, தேவையில்லை. முழுமையை அல்லாட்ட ஒப்படைச்சு உங்க வேலையை பார்க்கணும். இதான் மனுஷத்தன்மை, இதான் ரசூலுடைய பின்பற்றிடக்கூடிய முறை. அறிவித்து விட்டார். அப்புறம் அவர் அதில் சிலது தெரிவித்தும் சிலதை தெரிவிக்காது புறக்கணித்தும் இருந்தார். இது மட்டும் சொல்லுங்க, அர்த்தம் புரியுதா சொல்லுங்க. அதில் அதாவது சொல்லிட்டாங்க. இப்போ ரசூ என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி கேட்டுறாங்க, சரியா? இப்போ சரியா சொல்லிக்கிறாங்க. அவங்க கேட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரி போய் சொன்னேன், இன்னொரு மனைவிட்ட ஏன் உன்கிட்ட சொன்ன ரகசியத்தை நீ ஏன் உணர்த்தீன்னு சொன்னா என்று ரசூல் கேட்டார்கள். கேட்டுட்டு அப்புறம் சிலதை தெரிவிக்காது புறக்கணித்தும் இருந்தார். உன் ஏமா என்ன சொன்ன மட்டும் கேட்டு விட்டாங்க. இப்போ இது என்ன புரிஞ்சு, சிலதை புறக்கணித்து விட்டான்னா என்ன புரிஞ்சுங்க, நான் செய்கிறேன் எல்லாரும் கேட்குறேன், நான் செய்கிறேன் கேட்குறேன், உங்களுக்கு கேட்குறேன், எல்லாத்துக்கும் கேட்குறேன். சிலதை புறக்கணித்து விட்டான்னா எதை புறக்கணித்தாருன்னு சொல்லு. அவங்க சொன்ன விஷயத்துல பாதி சொல்லிட்டு பாதியை மறைச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுத்துக்கிறேன்னு. ஆனால் என்ன, நீங்கள் இன்னொரு பெண்ணிடம் சொன்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு எனக்கு, ஏன் சொன்னவனு கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் ரசூல்கிட்ட, அந்த முதல் மனைவியை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டான் ரசூலுக்கு, புரியுதா? இந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு ரசூல் குடும்பமே சொல்லிட்டான் முதல் மனைவியை பற்றி. ஆனால் அவர் அதையெல்லாம் சொல்லலை, இது மட்டும்தான் சொன்னார். புரியுதா? இப்போ புரியுதா? மற்றதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிச்சு உங்களுக்கு? என்ன திருப்பி சொல்றேன், எல்லாரும் கேட்க கேளுங்க. இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டாப்பா அந்த பொண்ணு, உன்னை சொல்லிட்டாப்பா அப்படின்னு ரசூல்கிட்ட அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே ரசூல் போய் கேட்டுக்கிறாரு, ஏன்ப்பா அந்த பொண்ணு இன்னொரு மனைவிட்ட ஏன் இந்த விஷயம் சொன்னேன்னு கேட்டுக்கிறாரு. அவள் ஆடி போயிட்டாவா, எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி தெரிஞ்சு கேட்டுறா. எல்லாம் அறிந்த இறைவனால் நான் அறிந்து கொண்டே அறிவித்தான் என்று ரசூல் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய முழு விஷயம், அந்த எப்படிப்பட்ட பொம்பளை குணம் என்று அவ்வளோ ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படிப்பட்ட பொண்ணு பார்த்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு அதையெல்லாம் அந்த பெண்கிட்ட சொல்லலை. அதுக்கு பதிலாக ஏன் இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட போய் சொன்னேன் மட்டும் கேட்டு மற்ற எல்லாத்தையும் சொல்லலை. புரியுதா? அதான் நபியுடைய வேலை பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பொண்ணு என்னென்ன இதெல்லாம் இருக்குதோ அவங்க தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் சொல்லி காட்டல, பாவம் பொறிச்சு போது விட்டாங்க. ஆனால் நல்லா சொல்லிட்டான், இந்த மாதிரி பொண்ணுப்பா, கேரக்டர் இந்த மாதிரி குணம் எல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணுப்பா அந்த மனைவி அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அவங்க அந்த பெண்ணை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏமா நான் சொன்ன விஷயத்தை போய் இன்னொரு மனைவிட்ட போய் சொன்னேன், அது மட்டும்தான் கேட்டார். அல்லாஹ் இவங்களை பற்றி மற்ற விஷயம் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டாங்க, அந்த பொம்பளையே சொல்லலை. புரிஞ்சா என்ன செய்யுது? இப்படிதான் இப்போ ஓதணும்.
இப்படிதான் ரசூல் நடத்திக்கிட்ட முறை. என்ன மாதிரி குறை சொன்னாங்களா பாருங்க. ஆனால் அந்த பிள்ளை என்னென்ன குறை இருக்குதோ அவக்குள்ள நல்லா சொல்லிட்டான். உன்ட்ட இந்த மாதிரிலாம் குணம் இருக்குது அப்போ எதுவுமே சொல்லலை. ஏமா நீ அந்த பொண்ணை போய் உண்மை மொழி சொன்னதான் கேட்டாங்க. அவள் ஆடி போயிட்டாள். அடுத்தது படிங்க. புறக்கணித்து விட்டார். அவர் அதை தெரிவித்த போது, உங்களுக்கு இதை தெரிவித்தவர் யார் என்று அவர் அந்த மனைவியை கேட்டார். மனைவி கேட்குது, உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது கேட்குது. அந்த மனைவி கேட்குது, உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது நான் சொன்னேன் அப்படின்னு கேட்குது ரசூல்கிட்ட. அதற்கு அவர், யாவற்றையும் நன்கறிந்தோனும் உணர்ந்தோனும் ஆகிய அல்லாஹ் எனக்கு தெரிவித்தான் என்று பதில் கூறினார். இப்ப ரசூல் சொல்லிட்டாங்க, யாவற்றை அறிந்தவன், எல்லாவற்றையும் பார்த்துக்கணும் கேட்டு இருக்கிறானே அந்த இறைவன் தான் எனக்கு அறிவித்தான் உன்னை பற்றி என்று ரசூல் அவர் சொல்லிவிட்டார்கள். சரியா? அடுத்த ஆயத்து. நான் எதுக்காக இந்த ஆயத்தை கொண்டு வரேன் புரிஞ்சுக்க சொல்லிட்டு சொல்றேன். இப்போ முதல்ல 33:27 அல்ல 28 அல்லாஹ் எப்படி அந்த நபியோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தானோ அதுக்காக தான் இதை கொண்டு வர்றேன். பார்த்துக்கிட்டே அடுத்தபடியா 29 நீங்கள் 66ல 4 66ல 4 66ல 4 சார் படிக்கவா? படிக்க தம்பி, படிக்க. நீங்கள் இருவரும் இதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோர்வீர்களே ஆயின் அது உங்களுக்கு நலமாகும். ஏனெனில் நிச்சயமாக உங்கள் இருவரின் இருதயங்கள் இவ்விஷயத்தில் கோணி சாய்ந்து விட்டன. தவிர நீங்கள் இருவரும் அவருக்கு எதிராய் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய எஜமானன், அவருக்கு உதவுவான். அன்றியும் ஜிப்ரீலும் நம்பிக்கையாளர்களில் நல்லோரும் உதவுவார்கள். அதன்பின் வானவர்களும் அவருக்கு உதவுவார்கள், உதவியாளர்களாக இருப்பார்கள். இப்போ நல்லா இந்த விஷயம் ரொம்ப உன்னிப்பா நீங்க எல்லாரும் கவனிக்கணும். நீங்க 2 மனைவிகளும் ரொம்ப தவறான போக்கில் போயிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அடுத்த வஹி மூலமாக ரசூலுக்கு ரசூலு சொல்லிவிட்டார். அது உங்களுக்கு நலமாகும். அது அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அது உங்களுக்கு நலமாகும், நல்லதாகும் என்று அல்லாஹ்வுடைய வஹி வருது. ரசூலுக்கு மனைவிமார சொல்லிவிட்டார்கள். ஏனெனில் நிச்சயமாக உங்கள் இருவரின் இருதயங்களும் சாய்ந்து விட்டன. ஏனெனில் நல்லா சொல்றான், ஏனெனில் உங்கள் இருவரின் இருதயங்கள் நிச்சயமாக தவறிவிட்டன, சாய்ந்து விட்டன, நேரான பாதையில் விட்டு சாய்ந்து போய்விட்டன, தவறிவிட்டன என்று அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க. அடுத்தது, தவிர நீங்கள் இருவரும் அவருக்கு எதிராய் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டால் இப்ப அல்லாஹ் சொல்றான், ஏனெனில் இந்த 2 மனைவிமார்களும் ரசூலுக்கு எதிராக ஒருவருக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. 2 பெண்களும் ரசூலுக்கு எதிராக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்று அல்லாஹ் ரசூல்கிட்ட சொல்லி ரசூல் சொல்லிட்டாங்க. இந்த இவருக்கு அல்லாஹ் சொல்றது பார்த்துக்கிறங்க, இந்த 2 மனைவிமாரின் போக்கு சரியில்லை. இது அல்லாஹ் கவனிச்சுட்டே இருக்கின்றான். இவ்வளவு விஷயம் ரசூலுக்கு தெரியாது. இப்பதான் இந்த 2 மனைவிமார்களை பத்தி சொல்லி இந்த மாதிரி சொல்லுங்க நபியே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மன்னிப்பு கேளுங்கள், நீங்க சாய்ந்து விட்டு நல்லவள் என்று தவறாமல் போயிட்டு இருக்கிறீங்க, ரசூலுக்கு விரோதமாக 2 பேர் செஞ்சிட்டு இருக்கிறீங்க என்று அல்லாஹ் இவ்வளவு ரசூல் மனைவியை வாட்ச் பண்ணி இனி நபி சொல்லாமல் இருக்கக்கூடாது, இந்த பெண்களை பற்றி சொல்லி முழுமையாக சொல்லி இப்படி சொல்லிவிட்டான். அப்படி அடுத்தது, நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய எஜமானன். இப்போ அல்லாஹ் சொல்றான், ஜாக்கி வந்துக்கிறங்க, நிச்சயமாக அல்லாஹ் அந்த நபி முஹம்மதுடைய எஜமான். அவ்வளோதான் எஜமான்.
ரசூலுக்கு எஜமா அல்லாஹ். நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ் ஒன்று, அடுத்தது ஜிப்ரி. அல்ல எஜமானும் ஜிப்ரீலும் 2. சாலியான மூமின்களும் உண்மையான நேக் அமல் செய்யக்கூடிய நல்ல உண்மையான மூமின்களும் 3. அதன் பின் மலக்குகள். மலக்கு ஒன்றில் மலக்குகள் நிறைய மலக்குகளும் உதவியாளராக இருப்பார்கள். இந்த நபிக்கு அல்லாஹும் ஜிப்ரீலும் மூமின்களும் மலக்குகளும் இந்த 4 பேர்களும் இந்த ரசூலுக்கு உதவியாக இருப்பார்கள். இந்த 2 பெண்கள் விஷயத்தில் இந்த 2 பெண்களும் ரசூலுக்கு என்னமா விரோதம் பண்ணாங்கண்டா இந்த 4 பேர் வந்துடுவாங்க. பார்த்துக்கிறங்க இந்த பெண்களுடைய சதி எப்படிப்பட்டது என்பதை பாருங்க. இந்த 2 பெண்கள் அடிக்கிறதுக்கு 4 பேர் தேவைப்படுதுப்பா. உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து ஓதினால் தெரியும் பெண்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்பதையும் ஆண்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்பதையும் குர்ஆனை ஒழுங்காக ஓதியவனுக்கு தெளிவாக தெரியும். நசீர் புரிஞ்சுச்சா சொன்னது? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, மறந்துடாதீங்க. நான் மறக்காம மெதுவாக சொல்கிறேன். நீ எழுதுன்னு அவசியம் இல்லை, சொல்லும் போதே அப்படியே மனசு பதிஞ்சிடும். தாராளம் யாரு கேட்ட அழகா நீங்கள் விளக்கம் சொல்லலாம். அதை குர்ஆன்ல காட்டுறீங்க. பார்த்தீங்களா எப்படி பதில் வந்து பார்த்தீங்களா? இந்த ரசூலுக்கு உதவி செய்கிறது, எனக்காக ரசூல் உயிரை விட்டு தன் வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த உலகத்தில் இந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆசை ராவு பகலாக செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பெண்டாட்டிமார் 2 பேர் என்ன பண்ணிட்டுறாங்க. அல்லாஹ் பொறுக்கலை. ரசூல் கண்டுக்காம விட்டா என்னமா செஞ்சு விட்டா கவலையே பண்ண ரசூல். இந்த அல்லாஹ் பார்த்துங்க, அல்லாஹ் வரல எப்படி கொண்டாட ரசூல் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் எல்லாம் எனக்கு உதவி செய்யக்கூடிய வழியில அவங்க வேகமாக போறாங்க. அல்லாஹ் அவங்க ரசூலும் ஜிப்ரீல் எல்லாம் ரசூல் பின்னாடிக்கிறாங்க. உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், நான் உதவி செய்ய ரசூல, நீங்க பாடி வேலை செய்யுங்க, நான் கவனிச்சுக்கிறேன், உன் குடும்பத்தையே நான் கவனிச்சுக்கிறேன் என்று இதன் மூலமாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். எதுக்கு உதவி செய்வார்கள்? அப்புறம் முடிஞ்சா இப்போ என்ன அர்த்தம்? உங்க அர்த்தம் என்ன? அவருக்கு எதிராய் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டால் உதவி செய்ய. அடுத்த ஆயத்து அவர் உங்களை தலாக் சொல்லிவிட்டால், அவர் உங்களை தலாக் விவாகரத்து செய்து விட்டால். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரசூலுக்கு எண்ணமே கிடையாது இந்த பொம்பளை விவாகரத்து பண்ணு, தலாக் பண்ணு, அடிக்கணும், உதைக்கணும், விசாரிக்க பேச்சே கிடையாது. அல்லாஹ் வர்றான். அவர் உங்களை விவாகரத்து செய்து விட்டார். உன்ன ரசூல் எண்ணமே வரல. இந்த பொண்ணை விவாகரத்து பண்ணுன்னு, இந்த பொண்ணை படிவான் எண்ணமே ரசூல் கிடையாது. சொந்தம் இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், அந்த மாதிரி கேட்டீங்களா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அல்லாஹ் பிடிக்கல. அவர் உங்களை உங்களுடைய செயலை பார்த்து, நீ போகின்ற போக்கை பார்த்து விவாகரத்து செய்து விட்டார், தலாக் செய்து விட்டால். இப்பதான் கவனிக்க வேண்டிய இருக்குது. உங்களை விட சிறந்த முஸ்லிம்களான மூமினான இறைவனுக்கு வழிபட்டு நடப்பவர்களான மன்னிப்பு செய்பவர்களான வணங்குபவர்களான நோன்பு நோற்பவர்களான கண்ணிமை கழிந்தவர் இன்னும் கன்னி பெண்டிர், இத்தகையவரை அவருடைய இறைவன் அவருக்கு பகரமாக மனைவியராக கொடுக்க போதுமானவன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்க போற போக்குல அவர் தலாக் செய்து விட்டார். அவர் தலாக் செய்ய மாட்டாரு. அவர் தலாக் செய்து விட்டால் உங்களை விட நல்லா ஓதக்கூடிய, சலா நினைத்தக்கூடிய, நல்ல பண்பான, ஒழுக்கமான, நோவு பிடிக்கக்கூடிய, இந்த மாதிரி வரிசைக்கு சொல்றான். இந்த மாதிரி நல்ல பெண்களை பார்த்து நாம் அவருக்கு உங்களை போக்கிவிட்டு உங்களுக்கு பரிகாரமாக நல்ல மனைவிமார்கள் ஆக்கி வைப்போம் என்று அல்லாஹ் இந்த பெண்களுக்கு சொல்லுகின்றார். ரசூல் மூலமா இந்த பெண்களுக்கு சொல்லுகின்றார். இப்போ யாருக்கு நீங்கள் அலையிறீங்களா, பெண்ணு பார்க்க போறேன், மாப்பிள்ளை பார்க்க போறேன்ட்டு அந்த தேவையற்ற செய்தான் செயல்லேருந்து இப்போ ரசூலை பின்பற்றுன்னு சொல்றானே. இப்படி ரசூலை பின்பற்றுனா
உங்களுக்கு மனைவிமார்களை தேர்ந்தெடுக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பாகி விடுகின்றது. நீங்க மட்டும் பிள்ளைகளுக்கு ஒழுங்கா குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுத்து வந்து நீங்களும் குர்ஆனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக முழு மூச்சு அதிலே இருந்தால் உங்களுக்கு வேண்டிய அனைத்து செயல்களையும் அவன் பார்த்து கொள்வான், மேற்பார்வை பார்த்து கொள்வான். புரிஞ்சதோ? புரிஞ்சதா நசீர்? புரிஞ்சதா நசீர்? புரிஞ்சிச்சு காக்கா. இந்த மாதிரி தம்பி ஒவ்வொரு ஆயத்தையும் பெருகா கொண்டு வந்து இந்த ஆயத்தை கொண்டு வந்தேன். இப்போ திருப்பிப்பாங்க 33, 28 வாங்க, 33, 28 வாங்க. இதே மாதிரி தான் அல்ல இந்த பெண்கள் பண்ற போக்கை பார்த்துட்டே இருக்கிறான். போற போக்கு சரியில்லை. நபியே நீங்க உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, இந்த குர்ஆனை ஓத மாட்டாங்க, போற போக்கு சரியில்லை, இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி விட்டான். அப்ப இதுலயும் ஃபுல்லா கவனம், அல்லாஹ்வுடைய கவனம். புரியுதா சார்? நல்லா மனதில் என்னது எல்லாத்தையும் சொல்றேன், வேன் கேட்குற அனைத்தும் சொல்றேன். எப்படி ரசூல் நடந்து கொண்டார், இந்த ரசூலை வாத்தியுல்லாஹ் வாத்தியுர் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள் சொல்றாங்க. அல்லாஹ் பார்த்தீங்களா எப்படி பின்பற்றுன்னு பார்த்தீங்களா, எப்படி ரசூலை பின்பற்றுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நடப்பீங்களா? இந்த மாதிரி நடந்தவர்கள் தான்ப்பா சொர்க்கம், மற்றவங்க கிடையாது. கொண்டாட்டி அடிக்கிறவன், திட்டுறவன், படியை போடுறவன், பொய் சொல்றவன், தன் பிடிக்காதனால எல்லா படியும் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்றதுக்கு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எல்லா ஆம்பளை கூட்டம் இப்படிலாம் செய்யாதீங்கப்பா, வேண்டாம் வேண்டாம். உங்க வேலை இந்த ரசூலை அல்லாஹ் பின்பற்றுறது உங்க வேலை. மற்ற வேலையே கிடையாது உங்களுக்கு இந்த உலகத்துல. அது மாதிரி உங்க பத்தி புரிஞ்சுருங்கப்பா. போற போக்கு சரியில்லைப்பா. இப்ப பாருங்க, இந்த 33ல உங்களுக்கு 28வது ஆயத்தைப்பா, ஒரு ஆயத்தான் படித்தேன். இந்த ஒரு ஆயத்துக்கு எவ்வளோ விஷயம் சொல்ல வேண்டிய பாருங்க. இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க எப்படி அல்லாஹ் ரசூல் உதவி செய்கிறான், எப்படி ரசூல் பார்க்க மனைவியெல்லாம் பார்த்து ஒழுங்கு கவனிக்க வேண்டியது அல்லாஹ் கவனிச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் கவனிச்சுட்டு இருக்கிறோம். அப்பப்போ நியூஸ் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த இந்த அல்லாஹ் ரசூலுக்கு மனைவி ஆக்கிறதுக்கு 4 பேர் கிளம்பிடுறாங்க. அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் மலக்கரும் மூமின்கள் கிளம்பிடுறாங்க பெண்ணை பார்க்கறதுக்கு. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் புரோக்கரை பார்த்து பண்ணிட்டுக்கிறீங்க. அங்கே பாருங்க, யார் பார்க்க பெண்ணை யார் பார்க்கறது? ரசூலுக்கு. இந்த மாதிரி பெண்களை நான் பகரமாக ஆக்கிடுவோம், நான் வெளியே தள்ளிட்டு புதிய நல்ல மனைவிமார்கள் நான் ஆக்கிடுவோம் இப்போவும் சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட இந்த மாதிரி அல்லாஹ் நீங்கள் உதவி வச்சுக்கிறேன்னு இப்பெல்லாம் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். இந்த ஒரு ஆயத்துக்கு ஒன்று ஆச்சுப்பா. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இப்படி தான் குரான் ஓதணுமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆண்களும் பெண்களும் தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி தான் குரான் ஓதணும். ஒரு விஷயத்தை ஒழுங்காக எடுக்கணும். யார் சொல்றது, என்ன சொல்றாங்க, எதுக்காக சொல்லப்படும், இந்த மாதிரி கேள்வி வச்சே ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் ஓதுங்கப்பா. எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் அழகான முறையில் இஸ்லாத்தில் நுழைந்து விடலாம். இப்போ சொன்ன வரையும் போதுமான சேர் மிச்சம் அடுத்த கிளாஸை பார்த்துருவோமா? இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த கிளாஸில் பேசுகிறத பார்ப்போம். அது வரையும் பொறுத்துருங்கப்பா எல்லாரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.